ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். ஆப்ஷன்ஸ் மார்க்கெட்டில் சக்ஸஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. நம்ம சொல்கிற விஷயங்களை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பாகவே உங்களாலையும் சக்ஸஸ்ஃபுல்லாக மாற முடியும். ஓகே, இங்கே இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் இது பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டிக்கு நாம் நேற்று காலையில் லெவல்ஸாக கொடுத்துருந்தோம். நேற்றைய மார்க்கெட்டுக்கு அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கு, அதை தாண்டி நாம் லெவல்ஸை தாண்டி நாம் சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் என்னென்ன, அதெல்லாம் எப்படி வேலை செஞ்சிருக்கு அப்படின்றத பாருங்க. மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 25,593 இங்கே ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா மார்க்கெட் மார்க்கெட் 25,600 இதுக்கு மேல இருக்கும்போது மேல போக பார்க்கும். நல்ல ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டே ரிவர்சல் பண்ணணும் அப்படின்னா 750க்கு மேல நிக்கணும், பிரீமியம் சப்போர்ட் கிடைக்கணும் அப்படின்றத சொல்லியிருந்தோம். 600க்கு மேல இருக்கும்போது மேல போக வாய்ப்பு அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் 25,593 அங்க ஓப்பன் பண்ணிட்டான். ஓப்பன் பண்ண உடனே ஓப்பனுக்கும் லோவுக்கும் டிஸ்டன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே கம்மி. எவ்வளோ பாயிண்ட்னா ஒரு 20 பாயிண்ட் தான் லோ வந்திருக்கான் ஓப்பன் பிரைஸ்ல இருந்து. அங்கிருந்து நேரா மேல வந்திருக்காங்க. மேல வந்தவங்க ஒரு 600 அந்த ரேஞ்சில் ரிஜெக்ட் ஆயிட்டு 600 இல்லையே 680 675 அந்த ரேஞ்ச் அங்க ரிஜெக்ட் ஆகி எப்போ நாம கொடுத்திருந்த அந்த 600 அந்த ஏரியாவை எவ்வளவு வேகமா பிரேக் பண்றான் பாருங்க. நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட்டோட ட்ரெண்ட் அப்படின்றது என்னதான் மேல போனாலும் திரும்ப கீழே தான் அப்படின்றது தான் வந்திருக்கு. அவன் கீழே போய் திரும்ப ஒரு கரெக்ஷன் எடுத்து மேல வந்தாலும் நாம சொல்லியிருந்த அந்த ஏரியா எல்லாருமே ஓப்பன் பிரைஸ் அங்க இருந்தது. ஓப்பன் பிரைஸும் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் ப்ரைஸும் அங்கதான் இருக்கு. அந்த ஏரியால ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்றதான் சொல்லுவாங்க. ஆக்சுவலா நாம கொடுத்திருந்த ஸ்ட்ரைக்ல எல்லாமே சேர்ந்து அமைஞ்சிருக்கு அங்க, அதுதான் உண்மை. ஓகேங்களா, நாம கொடுத்திருந்த லெவலும் பாருங்க கடைசி நேரத்துல எக்ஸாக்டா அந்த ஏரியால தான் ஒரு ரிஜெக்ஷன் அப்படின்றதே வருது. இன்னமும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் லோ போறது ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரியான இன்ஃபர்மேஷன் இன்னமும் நமக்கு கிடைக்கல பிரீமியத்தை பொறுத்தவரையும். நாம இதை தாண்டி சென்செக்ஸோட எக்ஸ்பைரி இருந்தது நேற்று. ஸோ சென்செக்ஸ்க்கும் நாம சொல்லியிருந்தோம். அங்க என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. அங்கேயும் பாத்தீங்க அப்படின்னா மார்க்கெட் இந்த 83,800 இதுக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சாதான் மார்க்கெட் அப்சைட் மூவ்மெண்ட் அப்படின்றத சொல்லியிருந்தோம். மார்க்கெட் கிட்டத்தட்ட எக்ஸாக்டா அந்த ஏரியால தான் வந்து ஒரு ரிஜெக்ஷன். அங்க ரிஜெக்ட் ஆனவன் நல்ல ஒரு ஃபால் ப்ரீவியஸ் டே லோ வரையும் வந்திருக்கான். என்னதான் சஸ்டெயின் ஆக பார்த்தாலும் முடியவில்லை. தொடர்ந்து கீழே போகுதான். நமக்கு நல்ல டவுன் சைட் போறதுக்கு 83,500 அந்த ஸ்ட்ரைக்கு சொல்லியிருந்தோம். ஒன்ஸ் அந்த ஸ்ட்ரைக்கு கிளியர் பண்ணி கீழே வந்தவன் திரும்ப மேல வந்தாலும் சஸ்டெயின் ஆக முடியல. கடைசியாக க்ளோசிங் அப்படின்றது நமக்கு 83,300 பக்கத்துல தான் கிடைச்சிருக்கு. அந்த 500ல இருந்து 200 பாயிண்ட் கிடைச்சிருக்கு. இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா முடிஞ்ச மார்க்கெட்டை வச்சு என்ன வேணாலும் இதுதான் நடந்திருக்கு அதுதான் நடந்திருக்குன்னு சொல்லி சொல்ல முடியும். ஆனா நம்ம வீடியோஸை தெளிவா தொடர்ந்து பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு வரவங்க எல்லாருக்குமே தெரியும், நாம மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடியே மார்க்கெட் இங்க இருந்தா இதுதான் நடக்க வாய்ப்பு அப்படின்றத தான் சொல்றோம். பெரும்பாலும் எல்லா நாட்களும் அதுதான் நடக்குது. ஓகேங்களா, இங்க இந்த இடமும் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாக்டா நாம கொடுத்திருந்த இந்த லெவல்ஸ் அப்படின்றது மேட்ச் ஆயிருந்திருக்கணும். அப்படி மேட்ச் ஆகல அப்படின்னும் போதே தெரியுது நாம சூஸ் பண்ணியிருக்க ஸ்ட்ரைக்கை தப்பா சூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா, மார்க்கெட் எப்பவுமே ஒரு லெவல் டு லெவல் தான் டிராவல் ஆகும். இது ஒரு அல்காரிதம். இந்த ஸ்பாட் டிராவல் ஆகிறது 50 கம்பெனியோட ஆவரேஜ் பிரைஸ் அப்படின்றது தான் சொல்லியிருந்தாலுமே இது ஆப்ஷன்ஸோட பிரீமியம் எப்படி ட்ரேட் ஆகுது அதை பொறுத்து தான் இது ட்ரேட் ஆகும். வெளிப்படையா அவங்க சொல்றது தான் 50 கம்பெனியோட ஆவரேஜ். ஆனா ரியலாவே அதுதான் நடக்குதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. உங்களுக்கு எண்ட் ஆஃப் டே ஒரு எக்ஸ்பைரி முடியும் போது என்ன நடக்கணும், ஸ்பாட்டையும் ஃபியூச்சரையும் ஈவன் பண்ணணும். இந்த ஆப்ஷன் செயின் ரன் ஆகிறதே அதுக்காக தான். அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஆப்ஷன்ஸ்ல அடுத்து என்ன நடக்க வாய்ப்பு
பிரைஸ் இந்த மாதிரி ட்ரேட் ஆச்சு அப்படின்னா அடுத்து அப்போ என்ன நடக்கணும் அப்படின்ற முடிவை தெளிவா உங்களால எடுத்து மார்க்கெட்ல இருந்து உங்களுக்கு என்ன தேவையோ அதை எடுத்துட்டு வந்துடலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்க மொத்த மார்க்கெட்டையும் பிடிச்சிடலாம் அப்படின்லாம் நான் சொல்லவே மாட்டேன். உங்களுக்கு என்ன தேவையோ அதை உங்களால கண்டிப்பா எடுக்க முடியும் மார்க்கெட்ல இருந்து. எப்பவுமே அதோட நிக்கிறவங்க இங்க பொழைச்சுப்பாங்க. எனக்கு எல்லாமே வேணும், எல்லாத்தையும் நான் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களால தான் அவங்க 4 நாள் ப்ராஃபிட் பண்ணாலும் 1 நாள் லாஸ், 4 நாள் ப்ராஃபிட்டையும் சேர்த்து எடுத்துட்டு போயிடும். அந்த மாதிரி ட்ரேட் பண்ணாதீங்க. உங்க தேவை என்ன அப்படின்றத தீர்மானிச்சுக்கோங்க. அந்த தேவைக்கு தீர்க்கறதுக்கு நீங்க எத்தனை பாயிண்ட் கேப்சர் பண்ணணும் அப்படின்றத கனெக்ட் பண்ணிக்கோங்க. அத்தனை பாயிண்ட் கேப்சர் பண்ணக்கூடிய ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணும். ஸ்ட்ராட்டஜியை பில்ட் பண்ணி அந்த ஸ்ட்ராட்டஜி மார்க்கெட்ல வந்தா மட்டும் ட்ரேட் பண்ணுங்க. வரல அப்படின்னா வேடிக்கை பாருங்க. அப்படி இருந்தீங்கன்னா தான் உங்க கேபிட்டல் சேஃபா இருக்கும். உங்க கேபிட்டல் உங்க ஸ்ட்ராட்டஜி கரெக்டா இருக்கிற பட்சத்துல மெதுவா க்ரோ ஆகும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 25,717, 25,634, 25,466, 25,382. இதுதான் இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கு. இந்த லெவல்ஸை தாண்டி ப்ரீமியம் அப்படின்றது என்ன சொல்லுது அப்படின்னா மார்க்கெட் 25,650 இந்த ஏரியாவுக்கு மேல நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல அப்சைட் மூவ்மெண்ட்டா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. அதுக்கு அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 25,500 இந்த ஸ்ட்ரைக்குக்கு கீழே நின்று ப்ரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கிற பட்சத்துல டவுன் சைட்ல நல்ல மூவ்மெண்ட் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். இப்போ பாத்தீங்க நம்மளுக்கு க்ளோசிங் அப்படின்றது 25,509ல இருக்கு. க்ளோஸுக்கும் லோவுக்கும் பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 20 பாயிண்ட் தான் டிஃபரெண்ட் இருக்கு. ஸோ ஓப்பன் எங்க பண்ண போறாங்க அப்படின்றது முக்கியம். ஓப்பன் அபோவ் இருக்காங்களா, ஓப்பன் பிலோ இருக்காங்களா அப்படின்றதும் முக்கியமா மாறப்போகுது. சரிங்களா? ஓகே. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த லெவல்ஸை எப்பயும் பை செல் பண்றதுக்காக உபயோகிக்காதீங்க. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பை.